அடுத்து நாம் பார்க்க இருப்பது ER மாடல், அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ER தரவுத்தள மாதிரி. இதில் நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு டேட்டாபேஸை இவ்வாறு நாம் உருவாக்குகின்றோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் என்டிட்டி ரிலேஷன். இதை பாருங்கள், டாக்டர் என்பது ஒரு என்டிட்டி, பேஷண்ட் என்பது ஒரு என்டிட்டி, அவர்களுக்குள்ள உறவு. எடுத்துக்காட்டாக டயக்னோசிஸ், அதாவது டாக்டர் நோயாளிகளை என்ன செய்கிறார், என்ன நோய் என்று கண்டுபிடிக்கின்றார், அதுதான் டயக்னோசிஸ். இதுதான் இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள உறவு முறை. இதை அடிப்படையாக வைத்து ஒரு தரவு தளம் உருவாக்கப்படுகின்றது. அதற்கு ER மாடல், அதாவது அந்த தரவுத்தளம் ER மாடலை பின்பற்றி இருக்கின்றது என்று பொருள். இங்கே ஹைரார்கிக்கல் மாடல் கிடையாது, நெட்வொர்க் மாடல் கிடையாது, டேபிள்ஸ் கிடையாது. அதற்கு பதிலாக ரிலேஷன்ஸ் இருக்கின்றன. என்டிட்டி ரிலேஷன், வெறும் ரிலேஷன் என்றால் டேபிளை குறிக்கும். இங்கே என்டிட்டி ரிலேஷன் என்று சொன்னால் இது போன்ற என்டிட்டிகளை குறிக்கும். சரி, இந்த எடுத்துக்காட்டில் டாக்டர் பேஷண்ட் என்று இரண்டு என்டிட்டிகளும் இரண்டு பொருட்களும் டயக்னோசிஸ் என்கின்ற உறவு முறையை கொண்டிருக்கின்றன. டாக்டர் என்பது அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய பெயர். பேஷண்ட் என்பது அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய பெயர் என்று விளக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள முக்கியமான நோடு இதுதான், ரிலேஷன் நோடு. சரி, இதை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இங்கே டயக்னோசிஸ் என்பதை நான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறேன். இதோ பாருங்கள், டயக்னோசிஸ் என்பது டாக்டர்ஸ் கமா பேஷண்ட்ஸ். இதோ டாக்டர்ஸ் கமா பேஷண்ட். இங்கே டாக்டர்ஸ் லிஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். அது டாக்டர்ஸை குறிப்பதாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, டாக்டர்ஸ் என்பது அவருடைய ஐடி, பெயர். இதோ டாக்டர்ஸ் என்பது அவருடைய ஐடி, பெயர், ஐடி, பெயர், ஐடி, பெயர். ஒவ்வொரு டாக்டருக்கும் அவருடைய ஐடி இருக்கும், அவருடைய பெயர் இருக்கும். அதுபோல பேஷண்ட், பேஷண்ட் என்பது அவருடைய ஐடி, அவருடைய பெயர். இதோ அவருடைய ஐடி, பெயர், ஐடி, பெயர், ஐடி, பெயர், இப்படியே இருக்கும். ஐடி, பெயர் என்று இருக்கும். நான் கூடவே இதையும் சேர்த்திருக்கிறேன். இது டாக்டர் பெயரையும் சேர்த்திருக்கிறேன். சேர்க்க தேவையில்லை, இந்த படத்தின்படி சேர்க்கக்கூடாது, இருப்பினும் நான் சேர்த்திருக்கிறேன். எனவே டயக்னோசிஸ் என்பது டாக்டரும் பேஷண்ட்டும் சேர்ந்தது. பேஷண்ட் என்பது இது ரெண்டு, டாக்டர் என்பது இது ரெண்டு. அதன் கூட நான் மற்றவற்றையும் சேர்த்திருக்கின்றேன். என்டிட்டி லிஸ்ட், எத்தனை என்டிட்டி இருக்கின்றன? டாக்டர், பேஷண்ட், இதோ அதையும் நான் சேர்த்திருக்கின்றேன். ரிலேஷன் லிஸ்ட், எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்கின்றன? டயக்னோசிஸ் என்று ஒன்று இருக்கின்றது. ரெஃபர்ட் என்கிற ரிலேஷன் நான் சேர்த்திருக்கிறேன், ஆனால் அது இங்கே இல்லை. எனவே இதை நான் கொஞ்சம் மாற்றி இவ்வாறு போட்டு அதற்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கின்றேன். இது வழக்கம் போல query Q0 என்று அடித்தால் பேஷண்ட் நேம் என்னவென்று கேட்கின்றது. நான் ஜேம் என்று அடித்திருக்கிறேன். அது அவருடைய மருத்துவரை காட்டுகின்றது. ஜேம் வாஸ் ரெஃபர்ட் பை ஜான் என்று அடிக்கின்றது. இன்னொரு முறை Q0 என்று அடித்திருக்கிறேன். பேஷண்ட் யார் என்று கேட்டிருக்கின்றது. நான் ஜேம்ஸ் என்று அடித்திருக்கின்றேன். ஜேம்ஸ் வாஸ் நாட் ரெஃபர்ட் பை எனி ஜிபி என்று அடித்திருக்கிறது. அடுத்து எக்ஸிட். ஸோ இந்த சிறு எடுத்துக்காட்டில் நீங்கள் பார்த்தீர்களானால் நான் தரவுகளை இந்த ER மாடலை வைத்து அமைத்திருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்தில் இல்லை. இந்த ER மாடலில் இது ஒரு ரிலேஷன் இருக்கின்றது, இன்னொரு ரிலேஷன், மொத்தத்தில் இரண்டு ரிலேஷன்ஸ் இருக்கின்றன. எத்தனை என்டிட்டி? இது ஒரு என்டிட்டி, இன்னொரு என்டிட்டி, இன்னொரு மூன்று என்டிட்டிகள் இருக்கின்றன. அட்ரிபியூட்ஸ் அங்கெங்கே இருக்கின்றது. என்டிட்டிக்கு அட்ரிபியூட்ஸ். இந்த என்டிட்டி ஜெனரல் பிராக்டிஷனர், அவருடைய அட்ரிபியூட் நேம் என்று ஒன்று இருக்கின்றது, அவருடைய முகவரி இருக்கின்றது. டாக்டர் அவருடைய ஐடி, அவருடைய பெயர். பேஷண்ட் ஐடி, பெயர். இந்த ரிலேஷன் டயக்னோசிஸ் என்பது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையே உள்ளது. இந்த ரிலேஷன் ரெஃபர்ட் என்பது ஒரு டாக்டர் ஜிபிக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் உள்ளது. எனவே இது ஒரு ER மாடல். இதோ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், அதாவது ER மாடல். இன்னொரு எடுத்துக்காட்டு, இங்கே தரவுகள் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன. எத்தனை உறவு நிலைகள், ரிலேஷன்ஸ்? இதோ 1, 2, 3. எத்தனை என்டிட்டிஸ் இருக்கின்றன? இதோ பேங்க்ஸ், அதனுடைய அட்ரிபியூட்ஸ் பெயர், முகவரி, ஃபார்மர், நேம், இன்கம், ஃப்ரூட்ஸ், பிரைஸ், ஸ்டாக். செல்லருக்கு 3 இருக்கின்றன, பெயர், தொலைபேசி எண், அவருடைய சராசரி வருமானம். The relations will be very interesting. இதோ supported by என்பது பேங்க்குக்கும் ஃபார்மருக்கும் இடையில் உள்ள உறவு முறை. அர்த்தம் என்னவென்றால், farmer is supported by banks. அதாவது வங்கிகள்
வேளாண்மை செய்பவரை ஆதரிக்கின்றது என்று அர்த்தம். அதுபோல இங்கே செல்லர் sells fruits என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே செல்லருக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் உள்ள உறவுமுறை செல் என்பது. அதுபோல ஃப்ரூட்ஸுக்கும் ஃபார்மருக்கும் உள்ள உறவுமுறை க்ரோ என்பது. ஒரு சில நேரங்களில் நாம் இவற்றையெல்லாம் ஆக்ஷன் என்றே சொல்லலாம். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் என்பதை ஆக்ஷன் என்று சொல்லலாம். எனவே இந்த செயல்தான் இவை இரண்டு பேரையும் இணைக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இங்கே கூகுளில் இருந்து பெறப்பட்டது. என்னென்ன என்டிட்டி இருக்கின்றன? பெட் கிளினிக், பெட், பெட் ஸ்டோர், ஓனர், இவையெல்லாம் என்டிட்டி. அட்ரிபியூட்ஸ், பெட் கிளினிக் என்ன, அதற்கு முகவர் இருக்கிறது, அங்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கின்றன, மருந்துகள் இருக்கின்றன, மருத்துவர் இருக்கின்றார், அந்த கிளினிக் ஒரு பெயர் ஒன்று இருக்கின்றது. இவையெல்லாம் பெட் கிளினிக்கை பற்றி விளக்கம் கொடுப்பவை. பெட் அதாவது ஒரு செல்ல விலங்கு, அவற்றுடைய அட்ரிபியூட்ஸ் என்ன? பாடி பில்ட், டைப், ஃபர் கலர், ஏஜ், இந்த அட்ரிபியூட். அதுபோல் பெட் ஸ்டோர், இவையெல்லாம் இதனுடைய அட்ரிபியூட்ஸ். ஓனர், அவருக்கு பெயர் இருக்கிறது, ஐடி இருக்கிறது, தொலைபேசி எண் இருக்கின்றது, முகவரி இருக்கின்றது. என்டிட்டிகளை நாம் விளக்கியாகிவிட்டது, அட்ரிபியூட்ஸ் சொல்லியாகிவிட்டது. நாம் என்டிட்டிகளுக்கு இடையில் உள்ள உறவு முறை சொல்லிவிட்டால் நம்முடைய டயக்ராம் பூர்த்தியாகிவிடும். நான் முன்பு சொன்னேன், இந்த உறவு முறை ஒரு சில நேரங்களில் செயலாக இருக்கலாம். இதோ பாருங்கள், ட்ரீட், பெட் கிளினிக் ட்ரீட்ஸ் பெட். எனவே குணப்படுத்துதல் என்பதுதான் இந்த பெட் கிளினிக்கும் பெட்ஸ் என்பவனவற்றுக்கும் உள்ள உறவு முறை. அதுபோல இங்கே கம்போஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ பெட் ஸ்டோர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெட். ஓனர் கன்சியூம்ஸ் பெட் ஸ்டோர். ஓனர் பைஸ் பெட். பெட் கிளினிக் சர்வீசஸ் ஓனர். எனவே இந்த ரிலேஷன்ஸ் என்பவை என்டிட்டிகளை இணைப்பவை. இவற்றை வைத்துக்கொண்டு நாம் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த தரவுகளை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்பதில்லை. நாம் டேபிள்ஸை வைத்துக்கொண்டு அமைக்கலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸில், ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸில் இவ்வாறு போடலாம். நெட்வொர்க் டேட்டாபேஸில் இவ்வாறு போடலாம். இது பாருங்கள், இப்படி கூட போடலாம். நெட்வொர்க் டேட்டாபேஸ், இது ரிலேஷனல் டேட்டாபேஸ், டேபிள்ஸை வைத்து பயன்படுத்துவது. இது ER, என்டிட்டி ரிலேஷன்ஷிப். எல்லாவற்றுக்கும் நாம் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதலாம். ஆனால் எந்த முறையை பயன்படுத்தி நாம் தரவுகளை அமைத்திருக்கிறோம், ஆர்கனைஸ் செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதில் ER என்கின்ற கருத்து கோட்பாட்டை வைத்துக்கொண்டு நாம் தரவுகளை அமைப்போம். அடுத்து ஆப்ஜெக்ட் மாடல். இந்த தரவு தளத்தில் நம்முடைய தரவுகள் எல்லாம் பொருள்களாக மாதிரி செய்யப்படும், மாடல் செய்யப்படும். பொருள் நோக்கு தரவுத்தள மாதிரி, அதாவது ஆப்ஜெக்ட் மாடல் என்றால் என்ன, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் மாடல் என்றால் என்ன? இது ஒரு ஆப்ஜெக்ட். சர்க்கிள், அடுத்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இவையெல்லாம் பொருட்கள். இந்த வட்டத்தை எவ்வாறு வரையறை செய்வது? ரேடியஸ், எடுத்துக்காட்டாக 2.1, 3.1 போன்றவை, இவையெல்லாம் ஆரங்கள். செவ்வகங்கள் எவ்வாறு வரையறை செய்யப்படுகின்றன? நீளம், அகலம், இதோ எடுத்துக்காட்டாக இவ்வாறு. முக்கோணங்கள் எவ்வாறு வரையறை செய்யப்படுகின்றன? இதோ அடிப்பகுதி, பேஸ், உயரம், இதோ இவ்வாறு. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் கணக்கீடு செய்யலாம். இதோ கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர் போன்ற கணக்கீடுகளை செய்யலாம். எனவே பொருள் நோக்கு மாடல் மாதிரி என்பது ஷேப் which contains circle, rectangle, triangle. அந்த ஷேப்புக்குள் இவ்வாறு வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. சர்க்கிளில் இது வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது, ரெக்டாங்கிளில் இது, ட்ரையாங்கிளில் இது. மற்றபடி அந்த மாதிரி, அதாவது மாடல் என்பது ஷேப் which is composed of circle, rectangle, triangle என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய நன்மை என்ன என்றால், கணக்கீடுகள் செய்வது மிக எளிது. ஏனென்றால் இதை நாம் நேராகவே கணக்கீடு செய்து கொள்ளலாம். இது போன்று ஒரு கிளாஸ் ஒன்று எழுதி அதனுடைய ஏரியா, பெரிமீட்டர் ஆகியனவற்றை நாம் கணக்கீடுகள் செய்து கொள்ளலாம், மிக எளிது. இன்னொரு எடுத்துக்காட்டில் ஒரு ஹோட்டல் என்பதை பற்றி நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த ஹோட்டல் என்பது அதற்கு ஒரு பெயர் உண்டு, முகவரி உண்டு, அங்கே மக்கள் இருப்பார்கள், பீப்புள். சரி, அதற்கு ஒரு இடது பக்கம் லெஃப்ட் விங் என்று ஒன்று உண்டு, ரைட் விங் என்று ஒன்று உண்டு. அங்கே பல அறைகள் இருக்கும், இங்கேயும் பல அறைகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அறையிலும் மக்கள் இருப்பார்கள். அந்த மக்கள் என்பவர்கள் ஸ்டாஃபாக இருக்கலாம், கிளீனர், செக்யூரிட்டி, கெஸ்ட், இவர்களாக இருக்கலாம்.
இந்த உறவுமுறை சப்கிளாஸ் என்பது கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கிளாஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாஸ். நமக்கு கிளாஸ் அதாவது இனக்குழு என்றால் என்னவென்று தெரியும். இவற்றை பயன்படுத்தி நாம் நம் தரவை இவ்வாறு ஆர்கனைஸ் செய்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக நம்மிடத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது வைத்துக்கொள்வோம். அதனுடைய பெயர் முத்துமாரியம்மன் விடுதி என்று வைத்துக்கொள்ளலாம். அதனுடைய முகவரி இங்கே எழுதி கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற மக்களை பற்றி ஏதேனும் தெரிந்திருந்தால் அவற்றை இங்கே போட்டுக்கொள்ளலாம். அத்துடன் அதற்கு இடது பக்கம் ஒன்று உண்டு, வலது பக்கம் என்று ஒன்று உண்டு. அதனுடைய விளக்கம் எல்லாம் இங்கே இருக்கும். இதனுடைய விளக்கம் இங்கே இருக்கின்றது, இதனுடைய விளக்கம் இங்கே இருக்கின்றது. இப்படியே ஸோ இது பார்ப்பதற்கு ஹைரார்க்கிக்கல் போல இருக்கும், ஆனால் ஹைரார்க்கிக்கல் கிடையாது. நெட்வொர்க் போல இருக்கும், ஆனால் நெட்வொர்க்கும் கிடையாது. இது ரிலேஷன்ஷிப் என்பது சப்கிளாஸ் என்பதை பயன்படுத்தி இருக்கும். ஒன்று ஒன்றும் ஒரு ஆப்ஜெக்ட், a collection of objects. இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ் என்று இருக்கும். சரி, அடுத்து என்னென்ன வகையான ரிலேஷன்ஷிப் இருக்கின்றன என்பதை பற்றியும் நாம் பொதுவாக சொல்ல வேண்டும். உறவு நிலைகளின் வகைகள். What kinds of relationship exist? What are the types of relationships? உங்கள் புத்தகத்தில் மொத்தத்தில் 4 வகையான உறவு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. one to one, one to many, many to one, many to many. அதாவது ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை one to one, ஒன்றுடன் பல one to many, பலவற்றுடன் ஒன்று அதாவது many to one, பலவற்றுடன் பல many to many. ஒரு எடுத்துக்காட்டு one to one, ஒன்றுடன் ஒன்று. இதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள், இதோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இவர்கள் மாணவர்கள் என்று வைத்துக்கொள்வோம், இவை தேர்வு எண்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதிலிருந்து இதை உறவுபடுத்துவது தான் ஒரு வகை. இது என்ன வகை? one to one. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று போவது, இங்கிருந்து இங்கு, இங்கிருந்து இங்கு. இதுதான் one to one. இங்கே ஒன்றுக்கு ஒன்று இருக்கும், இந்த ஒன்றுக்கு இங்கே ஒன்று இருக்கும், இந்த ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதை நாம் இவ்வாறு போட்டு இருக்கிறோம் எஸ்கியூஎல்லில். இதோ இந்த டேபிளை வைத்து நான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட், இதோ ஸ்டூடெண்ட், எக்ஸாம் நம்பர், இதோ 3, இதோ 3, இதோ 3. ஆனால் தமிழ்ச்செல்வியும் 1001 ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இது. அடுத்த ஒரு டப்பிள், அடுத்த ஒரு டப்பிள், 3 டப்பிள். சரி, இது one to one. இது one to many. இங்கே பாருங்கள், ஒன்று பலவற்றுக்கு போகும். கம்ப்யூட்டர் என்பது கஜலட்சுமி பிந்து, தமிழ் என்பது ரமேஷ் மாலை அரசு, மேத்ஸ் என்பது பிந்து ராதா. அதாவது துறைகள் இருக்கின்றன, டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே துறையில் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? கம்ப்யூட்டர் என்கின்ற டிபார்ட்மெண்ட்டில் கஜலட்சுமியும் பிந்துவும் வேலை செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தமிழ்துறையில் ரமேஷும் மாலை அரசும் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். கணிதத்துறையில் பிந்துவும் ராதாவும் வேலை செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே இது one to many. அதே தான் இப்படி போட்டிருக்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டரில் கஜலட்சுமி, கம்ப்யூட்டரில் பிந்து, தமிழில் ரமேஷ், தமிழில் மாலை அரசு, கணக்கில் பிந்து, கணக்கில் ராதா. இதே நான் இப்படி டேபிளாக போட்டுவிட்டேன். இது டேபிளாக போட்டாலும் அது இதைத்தான் குறிக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது many to one. இதோ பாருங்கள், many to one. இது சுகன்யா, பாலா, வளர்மதி ஆகிய அனைவரும் கம்ப்யூட்டரில் வேலை செய்கின்றார்கள். மேத்ஸில் யாரும் வேலை செய்யவில்லை. எனவே many to one. இதை நான் இப்படியே போட்டிருக்கிறேன் பாருங்கள். சுகன்யா, பாலா, வளர்மதி ஆகிய மூவரும் கம்ப்யூட்டரில் வேலை செய்கின்றார்கள். மேத்ஸில் யாரும் வேலை செய்யவில்லை. இதுதான் many to one, அதாவது பலவற்றுடன் ஒன்று. அடுத்து many to many. இதோ காரி, மடிக்கணினி, மகிழுந்து. இதை எப்படி புரிந்து கொள்வது? காரி என்பவர் ஒரு மடிக்கணினியை வாங்குகிறார், மகிழுந்தையும் வாங்குகிறார். மாரி என்பவர் என்ன செய்கிறார்? அவர் மடிக்கணினியை வாங்குகின்றார், கைபேசியை வாங்குகின்றார், கொடிமுந்திரி பழத்தையும் வாங்குகின்றார், அதாவது கிரேப்ஸ். பாரி என்பவர் என்ன செய்கின்றார்? அவர் கைபேசியை வாங்குகின்றார், மகிழுந்தையும் வாங்குகின்றார். வீரி என்பவர் மகிழுந்தை மட்டும் வாங்குகின்றார். எனவே இது one to many. ஒன்று ஒன்றும் பலவற்றுக்கு போகின்றது. பலவற்றுக்கு போக தேவையில்லை, ஒன்றுக்கு போனாலும் போதும், அல்லது எதற்கும் போகவும் தேவையில்லை. சரி, அதுதான் many to many. யாரேனும் பலராவது பலவற்றுக்கு போயிருக்க வேண்டும். many to many. இதோ இன்னொரு many to many. இதோ C++ கலைவாணிக்கு போயிருக்கின்றது, எஸ்கியூலும் கலைவாணிக்கு போயிருக்கின்றது. எனவே பலர் ஒன்றுக்கு போயிருக்கின்றார்கள், ஆனால் பலர் இன்னொன்றுக்கு போயிருக்கின்றார்கள். இதோ பாருங்கள், மஞ்சுளாவுக்கு C++ SQL,
எனவே many to many. ஒன்று பலவற்றுக்கு போயிருக்கும், ஆனால் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டால் அங்கே பலர் வந்து சேர்ந்திருப்பார்கள். அதுதான் many to many. அதே தான் நான் இங்கே இவ்வாறு போட்டிருக்கிறேன். சரி, கடைசியாக நாம் ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்றால் என்னவென்று சொல்லி முடிக்க வேண்டும்.